ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அக்கா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் எங்கள் அக்கா பிரியாணி சூப்பராக செய்வாங்க. எங்கள் மாமா வந்து ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. மாமா, நீ செஞ்ச மட்டும் நின்று செய்யற, அதனா அக்கா செஞ்ச மட்டும் உட்காந்து செய்யுது. என்ன கோழி மாமா? நாட்டு கோழி நின்று வேலை செய்யும். அக்கா எண்ணெய் ஊத்திட்டாங்க, பட்டை லவங்க போட்டுட்டாங்க, பச்சை மிளகா போட்டாங்க, வெங்காயமும் போட்டாங்க. என்ன மாமா ஒரு ஒரு பொருள் போட்டு உக்காந்துக்குது சேர் மேல. எங்க அக்கா ஒரு சைடு வெங்காயம் வதக்கின்னு இருக்காங்க. எங்க மாமா வந்து கட் பண்ணி கொடுக்குறாங்க. தக்காளி எல்லாமே அவர் தான் கட் பண்ணி கொடுத்தாரு. டைம் ஆயிடுச்சு, பசங்க எல்லாம் பசியில இருக்கிறாங்க. வெங்காயம் பொன்னிறமா மாறிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. இஞ்சி பூண்டு அடி பிடிக்காத உப்பு போட்டுக்கலாம். எங்க மாஸ்டர் வந்து உக்காந்தே செய்வாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடணும். கறி போட போறாங்க. மஜாத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அப்படின்னா தயிர், மயம். எங்க அக்கா இதுல 4 சொம்பு அரிசி எடுத்துக்கிறாங்க. அவங்க மாமா நானு இது 10 மல்லி போடுறேன். டெக்கரேஷன் பண்ணிக்க தண்ணி ஊத்த போறேன். தண்ணி ஊத்திட்டாச்சு. இப்போ உப்பு காரம் கரெக்டா இருக்குதான்னு பார்த்தலாம். கரெக்டா இருக்குதாக்கா? மூடி எடுப்பேன். தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ அக்கா அரிசி கழுவி போட போறாங்க. பிரியாணி ரெடி ஆகின்னு இருக்கு. வாசனை செம வருதாக்கா. மாமா வந்து தக்காளி சோறுனாங்க, ஆனா வாசனை சூப்பரா வருது. பிரியாணி ரெடி. பாவம் பசங்கெல்லாம் பசிக்கு காத்துன்னு இருக்காங்க. சாப்பாடு அவரு இப்ப இருக்குது. கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணிட்டு தான் தயிர் ரெடி பண்ணிக்கலாம். சரி, வாசனையா இருக்கு. நெய் ஊத்துறியாக்கா? உப்புக்கா கண்டுபடா. கறி வச்சுட்டும்பா. அந்த பழக்கம்லாம் இல்லை. சாப்பாடு ரெடிப்பா இருக்குதா? சொல்லுங்கப்பா.
சூப்பரா இருக்குது. எங்க அண்ணன் செட்டிநாடு பிரியாணி நல்லா இருந்தது. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி தக்காளி சோறு வேற இருக்குப்பா. பரவாயில்ல. வாசனை கமகமான்னு வருது. தக்காளி சோறு ஆனா தக்காளி சோறு மாதிரி நல்லா இருக்குல்ல. அவங்க அண்ணா டேமேஜ் பண்ணிட்டாங்களா அதனால. நீங்களாம் யார் டீமு? நீடா சரண் வரட்டும். உனக்கு பிடிச்சிக்குதாக்கா நீ செஞ்ச பிரியாணி?